என் பெயர் ஜரீனா. எனக்கு 12 வயதாக இருந்தபோது 25 வயதுள்ள ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த நேரத்தில் நான் மயங்கி விட்டேன். மயக்க நிலையிலேயே நான் புகுந்த வீட்டுக்கு வந்தேன். எனக்கு நினைவு வந்தபோது எனக்கு பக்கத்தில் அந்த மனிதர் இருந்தார். என் உடலை தொட்டு கொண்டு இருந்தார். நான் பயந்து போனேன். மாமா, என்னை போக விடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. நான் வலியால் அலறினேன். என் படுக்கையை பார்க்க திரும்பிய போது நான் மீண்டும் மயங்கிவிட்டேன். நான் சேலத்தை சேர்ந்தவள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள். என் கதை என் கிராமத்திலிருந்து தொடங்குகிறது. இது ஒரு சிறிய கிராமம். நாங்கள் 2 சகோதரிகள். என் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. என் அம்மாவின் குடலில் ஒரு கட்டி இருந்தது. அதை அறுவை சிகிச்சை செய்வது மிகவும் அவசியமாக இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு 10 வயது. எங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதாகவும் அதை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் அம்மா பிழைப்பது கடினம் என்றும் எனக்கு தெரிய வந்தது. என் அப்பாவிடம் பணம் இல்லை. நாங்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள். வீட்டில் சாப்பிட கூட எதுவும் இல்லாத நிலை இருந்தது. அருகில் உள்ள வயல்களில் இருந்து காய்கறிகளை திருடி சமாளிப்போம். கடவுள் நமக்கு ஒருபோதும் கருணை காட்ட மாட்டாரா என்று நினைப்போம். இப்படியே எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. நாங்கள் அம்மாவை சென்னையில் உள்ள அகில இந்திய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவர் சில மருந்துகளை கொடுத்தார். அதனால் அம்மாவுக்கு சற்று நிவாரணம் கிடைத்தது. அம்மாவை அழைத்து செல்லாத இடம் எதுவும் இல்லை. உறவினர்கள் அனைவரும் எங்களை விட்டு விலகினார்கள். யாரும் எங்களுக்கு உதவவில்லை. அப்பா வீட்டின் வெளியே சமோசா விற்று வந்தார். அதில் கிடைத்த பணத்தில் தான் எங்கள் குடும்பம் நடந்தது. நாங்கள் அம்மாவை சென்னையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தோம். இப்படியே நேரம் கடந்தது. 3 வருடங்கள் கடந்து போயிருந்தன. எனக்கு 14 வயதாகி இருந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு ஆண்டி அம்மா வீட்டுக்கு வந்தாள். அம்மாவை பார்க்க அந்த ஆண்டி அப்பாவிடம் பக்கத்து கிராமத்தில் இருந்து தர்ச்சனாவுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறது என்று சொன்னாள். என் அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அம்மாவும் நான் இறப்பதற்கு முன் என் மகள்களுக்கு திருமணம் ஆகிவிடும் என்று நினைத்து கொண்டார். நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்பாவுக்கு கொஞ்சம் கவலை ஏற்பட்டது. எங்களிடம் திருமணத்திற்கு பணம் இல்லை. ஆனால் அப்பா எப்படியோ அந்த ஆண்டியிடம், சரி நாங்கள் சம்மதிக்கிறோம், ஆனால் மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார் என்று கேட்டார். ஆண்டி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். மாப்பிள்ளை மிகவும் நல்ல வேலை செய்கிறார். வெளிநாட்டில் ஸ்டோர் மேனேஜராக இருக்கிறார். மாப்பிள்ளையின் அப்பாவுக்கு சொந்தமாக கடை இருக்கிறது என்று சொன்னார். அப்பா, சரி நான் அவர்களிடம் சொல்கிறேன். அவர்கள் வந்து தர்ச்சனாவை திருமணம் செய்து அழைத்து செல்லட்டும் என்றார். அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படியே நடக்கட்டும் என்று அப்பா சொன்னார். ஆண்டி, அவர்கள் 15 நாட்களுக்குள் திருமணம் செய்ய விரும்புகிறார்கள். ஏனெனில் அவர்களின் மகன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறார். 9 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திரும்பி சென்று விடுவார் என்று சொன்னாள். அப்பா எப்படியோ சம்மதித்தார். அப்பா கிராமத்தில் உள்ள சிலரிடம் உதவி கேட்ட போது அவர்கள் 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்தனர். இப்படியே திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தன. நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்று மாப்பிள்ளை ஊர்வலம் வரப்போகிறது. என் அக்காவின் திருமணம் இன்று நடக்கிறது என்று நினைத்து கொண்டே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஊர்வலம் வீட்டு வாசலுக்கு வந்தபோது நான் மாப்பிள்ளையை பார்க்க சென்றேன். ஆனால் என்ன இது, இங்கு அக்காவுக்கு மட்டும்தான் திருமணம். மாப்பிள்ளைகள் 2 பேர் போல் தெரிகிறது. நான் என் அக்காவிடம் சென்று, தர்ச்சனா அக்கா, உங்கள் மாப்பிள்ளை 2 பேர் என்று சொன்னேன். ஊர்வலம் வந்து விட்டதை கண்டேன். அக்கா, என்னடி உனக்கு பைத்தியமா? மாப்பிள்ளை ஒருவர் தான் இருப்பார், அது வேற ஒருவராக இருக்கும் என்று சொன்னாள். நான், இல்லை அக்கா, நான் உண்மை சொல்கிறேன் என்றேன். நான் குழப்பமடைந்தேன். அப்பா வேகமாக என்னிடம் வந்து, ஜரீனா, நீயும் தயாராகு, பெரிய அக்காவை தயார் செய்து மேடைக்கு அழைத்து வா என்றார். நான் சரி அப்பா என்றேன். நான் அக்காவை மேடைக்கு அழைத்து சென்றேன். பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து அக்காவை மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார். நான் உணவு பரிமாறும் இடத்திற்கு சென்றேன். மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நானும் மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாது இன்று எனக்கு திருமணம் என்று. நான் என் திருமணத்திற்காகவே சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். வயிறார சாப்பிட்டேன். அங்கும் இங்கும் விளையாட ஆரம்பித்தேன். விளையாடி கொண்டே மேடைக்கு வந்து அக்காவின் திருமணத்தை பார்த்தேன். திடீரென ஆண்டி என்னை பிடித்து, ஏன் இங்கே நிற்கிறாய்? போ, அந்த இன்னொரு மாப்பிள்ளை உனக்குத்தான், அவர் பக்கத்தில் உட்கார் என்றார். ஆண்டி என்னை வலுக்கட்டாயமாக அவர் பக்கத்தில் உட்கார வைத்தார். நான், ஆண்டி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆண்டி, ஏய் பைத்தியக்காரி பெண்ணே, இன்று உனக்கு திருமணம், உனக்கு தெரியாதா?
உன் அக்காவுடன் உனக்கும் திருமணம் நடக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டவுடன் என் மூளை வேலை செய்யவில்லை. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நான் மிகவும் சிறியவள். எனக்கு வெறும் 13 வயது தான். நான் இன்னும் வயதுக்கு கூட வரவில்லை. அப்படி என்றால் எனக்கு எப்படி திருமணம் நடக்க முடியும்? நான் வேகமாக ஆண்டியின் கையை விட்டுவிட்டு அப்பாவிடம் சென்றேன். நான் அப்பாவிடம், இதையெல்லாம் என்னப்பா, என் திருமணமும் நடக்குதா? திருமணம் அக்காவுக்கு தானே, பிறகு எனக்கு ஏன் திருமணம் செய்கிறீர்கள்? ஆண்டி சொல்வது உண்மையா என்று கேட்டேன். என் அருமை மகளே என்று அப்பா சொல்லி, ஆம் மகளே, இன்று உனக்கும் திருமணம். என் குழந்தையே, இது என் கட்டாயம். நீ திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். இது உன் அம்மாவின் விருப்பமும் கூட. ஆம், உன் அம்மாவுக்கும் தெரியும் இன்று உனக்கும் பெரிய அக்காவுக்கும் திருமணம் என்று. மகளே, என்னை மன்னித்து விடு. எனக்காகவும் உன் அம்மாவுக்காகவும் இந்த திருமணத்தை செய்து கொள் என்று சொன்னார். என் அப்பாவின் கண்ணீரை பார்க்க என்னால் முடியவில்லை. அப்பாவின் கண்களில் கண்ணீரை பார்த்து, நான் சரி அப்பா, நான் திருமணம் செய்து கொள்ள தயார் என்று சொன்னேன். நான் அமைதியாக சென்று மாப்பிள்ளையின் பக்கத்தில் உட்கார்ந்தேன். திருமண நாளன்று அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அம்மாவை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அம்மாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் என்னை பற்றி அதிகம் யோசித்ததால் நேரடியாக அவரது இதயத்தில் மாரடைப்பு ஏற்பட்டது. நான் இன்னும் பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருந்தேன். நான் பள்ளிக்கும் சென்று வந்தேன். பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருந்த எனக்கு இன்று திருமணம். என் அக்காவுக்கு 16 வயது. இன்று என் வாழ்க்கையின் எல்லாமும் இங்கே முடிந்து விட்டது. எங்கள் திருமணம் முடிந்து விட்டது. நாங்கள் இருவரும் விடைபெற்று அனுப்பி வைக்கப்பட்டோம். நான் என் புகுந்த வீட்டிற்கு சென்றேன். எப்படி சென்றேன், யாருடன் சென்றேன் என்பது எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஏனெனில் திருமணம் முடிந்ததும் விடைபெறும் நேரத்தில் வழியில் நான் மயங்கிவிட்டேன். மயக்க நிலையிலேயே 6 மணி நேரம் பயணம் செய்த பிறகு எனக்கு நினைவு வந்தது. கண்களை திறந்தால் எதிரில் என் சகோதரி இருந்தாள். அதனால் எனக்கு அதிக கவலை இல்லை. சும்மா இருக்கட்டும், அக்கா என்னுடன் இருக்கிறாள் என்று நினைத்தேன். புகுந்த வீட்டில் என் மாமியார், மாமனார், என் கணவர், என் சகோதரி மற்றும் அத்தானும் இருந்தனர். அக்கா வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள். நான் சும்மாவே விளையாடி கொண்டிருந்தேன். என் கணவர் விசித்திரமான கண்களால் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் என்னை பார்ப்பதை பார்த்து நான் பயந்து அக்காவிடம் சென்று விடுவேன். எது எப்படியோ இப்படி 5-6 மாதங்கள் கடந்து விட்டன. நான் பருவமும் அடைந்து விட்டேன். 1 வாரம் கடந்து விட்டது. மாதவிடாய் முடிந்த அன்று இரவு என்னை ஒரு அறையில் மணப்பெண் போல் அலங்கரித்து உட்கார வைத்திருந்தார்கள். நான் மணப்பெண்ணாக உட்கார்ந்திருந்தேன். அப்போது என் கணவர் அறைக்குள் வருவதை பார்த்தேன். அவரை கண்டதும் நான் பயந்து போனேன். ஏனெனில் அவர் மிகவும் இளமையாகவும் வலிமையானவராகவும் இருந்தார். அவருக்கு ஏறக்குறைய 25 வயது இருக்கும். அவர் என் அருகில் வந்து என் முகத்தை தொட்டார். என் கூந்தலை தடவினார். நான் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தேன். மாமா, என்னை போக விடுங்கள் என்று சொன்னேன். அவர் கோபத்துடன் என்னை பார்த்தார். கேள், நான் உன் மாமா இல்லை, உன் கணவர் என்றார். சரி என்றேன். நான் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நீங்கள் ஏன் என்னை இப்படி தொடுகிறீர்கள், எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேன். அவர், அட பைத்தியக்காரி, நீ என் மனைவி, நான் உன் கணவர். என் மனைவி என்ற முறையில் உன்னை எங்கு வேண்டுமானாலும் தொட எனக்கு உரிமை உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது என்று எனக்கு தெரியும். இன்று நான் உனக்கு காட்டுகிறேன். நீ பயப்படாதே. நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை. நான் உன்னை நேசிக்க வந்திருக்கிறேன் என்றார். இப்படி சொல்லி என்னை தன் கைகளில் அணைத்துக் கொண்டார். என்னை விடுங்கள், எனக்கு மிகவும் வலிக்கிறது, என்னை விடுங்கள், நான் இதையெல்லாம் செய்ய விரும்பவில்லை என்று நான் அவரை தடுத்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. ஒரு மிருகத்தை போல் இரவு முழுவதும் என்னை கொடுமைப்படுத்தினார். என் மீது அவருக்கு சிறிதும் இரக்கம் இல்லை. நான் இந்த விஷயங்களுக்கு தகுதியானவள் இல்லை என்று அவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்தார். அடுத்த நாள் காலை என் உடல் முழுவதும் வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. நான் வலியால் துடித்து அழுது கொண்டிருந்தேன். காலையில் என் அக்கா என் அறைக்கு வந்து என்னை படுக்கையுடன் சேர்த்து தூக்கி கொண்டு வெளியே வந்தாள். எனக்கு குளிப்பாட்டி உடை அணிவித்து ஓய்வெடுக்க சொன்னாள். அவள் எனக்காக உணவு சமைக்க சென்றாள். அவள் எனக்காக உணவு கொண்டு வந்தாள். நான் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டேன். நான் மிகவும் அழுது கொண்டிருந்தேன். என் அக்காவிடம், அக்கா, என்னை தனியாக விட்டு விட்டு போகாதே. அந்த மிருகம் மீண்டும் என்னிடம் வந்து அதே போல் செய்யும். அது மிகவும் விசித்திரமானது. அவர் எனக்கு மிகவும் தவறு செய்தார் என்று சொன்னேன். அக்கா, பயப்படாதே ஜரீனா, எல்லாம் சரியாகிவிடும்.
நீ மீண்டும் பழையபடி விளையாட தொடங்குவாய். நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்று சொன்னாள். அக்கா எனக்கு புரிய வைத்துவிட்டு அறையில் இருந்து சென்று விட்டாள். நான் தூங்கிவிட்டேன். 1 மாதம் கடந்து விட்டது. அப்போது எனக்கு வாந்தி வர தொடங்கியது. மயங்கி முற்றத்தில் விழுந்தேன். என் மாமியாரும் அக்காவும் ஓடி வந்து என்னிடம் வந்தனர். மருத்துவரை அழைத்தனர். மருத்துவர் என்னை பரிசோதித்து நான் கர்ப்பமாக இருப்பதாக கூறினார். மருத்துவர் சொன்னதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் என்ன? இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் கர்ப்பமாக இருக்கிறேன். இது என்ன நோய்? கர்ப்பம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், அதே நாளில் அப்பா வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது என்று சொன்னார். இது என்ன அற்புதம்! இன்று நான் கர்ப்பமாக இருப்பதாக தெரிய வந்தது. இன்று அம்மாவுக்கு சரியாகிவிட்டது என்றும் தெரிய வந்தது. நான் பயந்து விட்டேன். நான் கர்ப்பமாக இருப்பதாக கேட்டால் அம்மா வருத்தப்படுவாரோ என்று பயந்தேன். எது எப்படியோ அம்மாவுக்கு சரியாகிவிட்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் இன்று என் வாழ்க்கை முற்றிலும் அழிந்து விட்டது. ஏனென்றால் எனக்கு என்னோடு ஒத்து வராத ஒருவருடன் திருமணமாகிவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் தன் பெற்றோரிடம் மறைத்து இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்று எனக்கு தெரிய வந்தது. அந்த பெண் என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் பிடிக்கவில்லை. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு புரியவும் இல்லை. சரி, இன்னொரு மனைவி இருக்கிறாள் என்றால் அதில் எனக்கு என்ன கெடுதி வரப்போகிறது? எனக்கு இப்போது அந்த மனிதருடன் திருமணம் ஆகிவிட்டது. இப்போது அவர் என் கணவர் என்று நான் நினைத்தேன். இப்படியே நேரம் கடந்தது. மெதுவாக 5 மாதங்கள் கடந்து விட்டன. இந்த 5 மாதங்களுக்குள் என் வயிறு பெரியதாகியது. நான் பயந்து போனேன். நான் என் மாமியார் அருகில் சென்று, என் வயிறு ஏன் பெரியதாகிறது? என் வயிற்றில் என்ன நடந்தது என்று கேட்டேன். என் மாமியார், ஒன்றுமில்லை மகளே, அப்படி நடக்கும், நீ போய் ஓய்வெடு, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். நான் என் அக்காவிடம் சென்றேன். என் அக்காவுக்கும் அவ்வளவாக தெரியாது. ஆனால் அவள், பார் ஜரீனா, நீ கர்ப்பமாக இருக்கிறாய். அதாவது உன் வயிற்றில் ஒரு சின்ன உயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சின்ன உயிருக்கு நீ சில நாட்களில் பிறப்பு கொடுப்பாய் என்று சொன்னாள். என் அக்கா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். திருமணமான 3 மாதங்களுக்கு பிறகு அத்தான் கத்தாருக்கு சென்று விட்டார். அவர் அங்கேயே வேலை செய்தார். அவர் மிகவும் நல்ல மனிதர். அக்காவுக்கும் அத்தானை மிகவும் பிடித்திருந்தது. அக்காவின் பேச்சை கேட்டு நான் அமைதியாகி விட்டேன். அமைதியாக என் அறைக்கு வந்து உட்கார்ந்தேன். அப்போது என் கணவர் வந்து, கேள், உன் சாமான்களை எடுத்துக்கொண்டு இந்த வீட்டை விட்டு போ. நான் உன்னுடன் இருக்க மாட்டேன். நான் இப்போது பணக்காரன். அதனால் உன் சாமான்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து கிளம்பு என்றார். நான் பயந்து போனேன். ஏனெனில் இப்போது திருமணத்தின் முழு அர்த்தமும் எனக்கு புரிந்திருந்தது. இந்த மனிதர் என்னை பிரிய போகிறேன் என்று சொன்னார். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் திருமணத்திற்காக என் அப்பா மிகவும் செலவு செய்திருந்தார். அவர் 1 லட்சம் ரூபாய் சேகரித்து மக்களிடம் கேட்டு வாங்கி எங்கள் திருமணத்தை செய்திருந்தார். இந்த மனிதர் என்னை பிரித்து விட்டால் என் அப்பா உயிரோடு செத்து விடுவார். எனக்கு என்ன நடக்கும்? என் குழந்தைக்கு என்ன நடக்கும்? நான் அழுது கொண்டே என் மாமியார் மாமனார் அருகில் சென்றேன். அக்காவும் அங்கிருந்தாள். நான் அழுது கொண்டே, பார், ஜோரன் என்ன சொல்கிறார், அவர் என்னை வைத்துக் கொள்ள மாட்டாராம் என்று சொன்னேன். என் மாமியார் வருத்தப்பட்டார். என் மாமனார் என் கணவருக்கு புரிய வைக்க தொடங்கினார். பார், நீ இப்படி செய்யக்கூடாது. நீ அவளுடன் தான் இருக்க வேண்டும். ஜரீனா மிகவும் நல்ல பெண். அவள் உன் குழந்தைக்கு தாயாக போகிறாள். நீ எப்படி இப்படி செய்ய முடியும்? நீ ஜரீனாவுடன் தான் இருக்க வேண்டும் என்றார். எல்லோரும் என் கணவருக்கு புரிய வைக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. இதையெல்லாம் பார்த்ததும் எனக்கும் ஒருவித பதட்டம் ஏற்பட்டது. நான் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனேன். என் கணவர் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். நான் 4-5 மருத்துவமனையிலிருந்து மாற்றி அந்த மருத்துவமனைக்கு சென்றேன். ஏனென்றால் மருத்துவர்கள் குழந்தை அல்லது தாய் இருவரில் ஒருவரை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று சொன்னார்கள். மருத்துவர்கள் என் கணவர் மீது கோபப்பட்டார்கள். அவளின் வயதை கூட நீங்கள் பார்க்கவில்லையா? இவ்வளவு இளம் வயதில் ஒரு பெண் தாயாக போகிறாள். அவளுக்கு பிரசவம் செய்வது மிகவும் கடினம். நாம் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்றார்கள். அப்போது என் மாமியார் மாமனார், நீங்கள் குழந்தையை காப்பாற்றுங்கள், தாயை பற்றி என்ன, நாம் இன்னொரு தாயை அழைத்து வருவோம், எங்கள் வம்சத்தின் வாரிசை காப்பாற்றுங்கள் என்றனர். என் கணவரும் பேப்பரில் கையெழுத்திட்டார். ஆனால் இது என் அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம். என் குழந்தையும் பிழைத்தது, நானும் பிழைத்தேன். என் அப்பா அம்மா இருவரும் மருத்துவமனைக்கு வந்தனர். என் கணவர் என்னை என் அப்பா அம்மாவுடன் அனுப்பி வைத்தார்.
என் குழந்தைக்கு 3 மாதங்கள் ஆனபோது என் கணவர் வந்து என் குழந்தையை என்னிடமிருந்து பிடுங்கி சென்றார். என் கணவர், ஜரீனா, நான் உன்னுடன் இருக்க மாட்டேன், நான் என் முதல் மனைவியுடன் இருப்பேன், என் குழந்தையையும் அவளிடம் கொடுத்து விடுவேன் என்றார். என் கணவர் என் 3 மாத குழந்தையை பிடுங்கி சென்றார். அப்பா வீட்டுக்கு வந்தபோது நான் அழுது கொண்டே அப்பாவிடம் சொன்னேன். அம்மாவும் அழுது கொண்டிருந்தாள். என் அப்பா எனக்கு புரிய வைக்க தொடங்கினார். பார் ஜரீனா, நீ கவலைப்படாதே, உன் புகுந்த வீட்டினர் படித்தவர்கள், அவர்கள் நல்லவர்கள், ஒருவேளை அவர்கள் உன்னிடம் கோபமாக இருக்கலாம், அதனால் தான் இப்படி செய்கிறார்கள். நீ மீண்டும் உன் புகுந்த வீட்டுக்கு செல், அங்கு சென்று எல்லோரையும் சமாதானப்படுத்து, உன் புகுந்த வீட்டினர் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். அப்பா என்னை என் புகுந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டார். வாசலிலேயே அப்பா, மகளே, உன் அப்பாவின் மரியாதையை காப்பாற்றுவது, உன் குடும்பத்தை காப்பாற்றுவது உன் கடமை. இந்த விஷயத்தில் நான் பேச முடியாது, உன் வீட்டை காப்பாற்று, உன் புகுந்த வீட்டினர் பேசும் அவமானங்களை தாங்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சரி அப்பா என்றேன். இவ்வளவு இளம் வயதில் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தன. 14 வயதிலேயே நான் தாயாகிவிட்டேன். என் துரதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருந்தேன். என் குழந்தைக்காக இங்கு இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. தாய் என்றால் என்ன என்று எனக்கு இன்று புரிந்தது. நான் என் குழந்தையுடன் இருக்க வேண்டும். நான் புகுந்த வீட்டுக்கு வந்ததும் நேராக என் அறைக்கு என் குழந்தையிடம் சென்றேன். என் குழந்தையை என் கைகளில் தூக்கி கொண்டேன், மார்போடு அணைத்துக் கொண்டேன். அப்போது என் கணவரும் என் அறையில் தான் இருந்தார். அவர் கதவை மூடி குழந்தையை என்னிடமிருந்து இழுத்து படுக்கையில் வைத்தார். அவர் என் மீது கை வைத்தார். பெல்ட்டை கலற்றி என் உடலில் அடித்தார். என் தனிப்பட்ட பாகங்களிலும் அடித்தார். நான் துடித்து போனேன். வெளியே என் மாமியார் மாமனார் கதவை திறக்க சொன்னார்கள். என் சகோதரியும் அழுது கொண்டிருந்தாள், சத்தமிட்டு கொண்டிருந்தாள். நான் என் கணவரிடம் கைகளை கூப்பி, தயவு செய்து என்னை இந்த வீட்டில் இருந்து வெளியேற்றாதீர்கள், நான் என் குழந்தையுடன் இருப்பேன், உங்கள் 2வது மனைவியையும் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு இந்த வீட்டில் ஒரு சிறிய இடம் கொடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அந்த அரக்கன் கேட்கவில்லை. என்னை இழுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே தள்ளினான். நான் அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இப்போது என் விதியை குறித்து நான் நொந்து கொண்டு இருந்தேன். என்னை கொல்லவும் முயற்சி செய்தேன். இன்று என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று நினைத்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னால் சாகவும் முடியவில்லை. என் சகோதரியும் என் மீது இவ்வளவு கொடுமை நடப்பதை பொறுத்து கொள்ளவில்லை. அவளும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாள். நான் காவல் நிலையம் சென்றேன். ஆனால் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை. நான் காவல்துறையினரிடம் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர், பார், வழக்கு போடாதே, ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு பணக்காரர்கள் இல்லை, வழக்கு போடுவதற்கு நிறைய பணம் செலவாகும், நீங்கள் ஏழைகள், உங்களுக்கு யாரும் துணை இல்லை, என்னாலும் எதுவும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவர்கள் பணம் கொடுத்து வழக்கை வென்று விடுவார்கள், அதனால் நீ அவனிடம் பேசி பார்த்துக்கொள் என்றார். இதை கேட்டதும் என் உடல் நடுங்கியது. நான், சரி சார், நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை, நான் இனிமேல் அந்த மனிதருடன் இருக்க மாட்டேன், ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், என் குழந்தையை என்னிடம் திரும்ப பெற்று தாருங்கள் என்று சொன்னேன். அந்த காவலர், குழந்தை உனக்கு கிடைக்காது, அந்த குழந்தை உன் கணவரிடமே கொடுக்கப்படும், ஏனென்றால் அவன் அதை நன்றாக பார்த்து கொள்வான், நீ இன்னும் 15-16 வயதுள்ள குழந்தைதான், உனக்கு 18 வயதானால் மட்டுமே குழந்தை உனக்கு கிடைக்கும் என்றார். நான் அந்த காவலரின் கைகளை பிடித்து, ஐயா, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள், என் குழந்தையை என்னிடம் திரும்ப பெற்று தாருங்கள் என்று சொன்னேன். வழக்கறிஞர், சரி, நான் முயற்சி செய்கிறேன், குழந்தை உனக்கு கிடைக்க நான் முழு முயற்சி செய்கிறேன், நீ 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய் என்றார். நான் 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்து வழக்கறிஞருக்கும் காவலருக்கும் கொடுத்தேன். ஆனால் என் துரதிர்ஷ்டம் இங்கேயும் என்னை கைவிடவில்லை. நான் வழக்கில் தோற்றேன். குழந்தை என் கணவரிடம் கொடுக்கப்பட்டது. நான் என் கணவரின் முன் கைகளை கூப்பி, குழந்தையை என்னிடம் கொடுங்கள் என்று அவர் காலில் விழுந்து கெஞ்சினேன். நான் அவரிடம், என் குழந்தையை என்னிடம் கொடுங்கள், தயவு செய்து அது தாய் இல்லாமல் இறந்துவிடும், அது இன்னும் மிகவும் சிறியது, அதற்கு நான் தேவை என்று சொன்னேன். ஆனால் அந்த மனிதனுக்கு அந்த அப்பாவி குழந்தையின் மீது சிறிதும் இரக்கம் வரவில்லை. அவன் பெருமையுடன், பார், நான் ஒரு தாயை ஏற்பாடு செய்து விட்டேன், பார், என் முதல் மனைவி கர்ப்பமாக இருந்தாள், ஆனால் குழந்தை இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே கடவுளிடம் சென்று விட்டது. நான் இந்த 2வது குழந்தையை எந்த விலையிலும் இழக்க விரும்பவில்லை, ஏனென்றால் என் முதல் மனைவி இனிமேல் ஒருபோதும் தாயாக முடியாது, அதனால் தான் நான் இந்த வழக்கில் வெற்றி பெற்றேன். நீதிமன்றம் எனக்கு சும்மாவா குழந்தையை கொடுத்தது என்று நினைக்கிறாயா? குழந்தைக்கு அம்மாவும் இருக்கிறார், அப்பாவும் இருக்கிறார், நீ குழந்தையை பற்றி அதிகம் கவலைப்பட தேவையில்லை என்றான்.
வழக்கறிஞர், உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. ஒன்று, உங்களுக்கு 18 வயது ஆகவில்லை. மேலும் நீங்கள் மிகவும் சிறியவர். உங்களால் குழந்தையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். அவர் இப்படி சொன்னதும் நான் அங்கேயே மயங்கி கீழே விழுந்தேன். அப்பா அம்மா எப்படியோ என்னை தூக்கி வீட்டுக்கு அழைத்து வந்தனர். எனக்கு நினைவு வந்ததும் நான் என் குழந்தையை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் அழுகை வந்தது. நான் சுவரில் தலையை மோதி என்னை கொல்ல முயற்சித்தேன். என் குழந்தை எனக்கு மிகவும் நினைவுக்கு வந்தது. இப்படியே நாட்கள் கடந்து சென்றன. அப்பா என்னை என் உறவினர் வீட்டுக்கு அனுப்பினார். நான் அத்தை வீட்டுக்கு வந்தேன். நான் இங்கே அத்தை வீட்டில் 4 வருடங்கள் இருந்தேன். அத்தைக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் ஜர்கம். ஜர்கம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் படித்தவன். என் கடந்த காலம் அனைத்தும் அவனுக்கு தெரியும். என் கடந்த காலத்தை பற்றி நான் அவனிடம் அனைத்தையும் சொன்னேன். ஜர்கம் எப்போதும் என்னை சிரிக்க வைக்க முயற்சி செய்தான். ஜர்கம் மிகவும் நல்ல பையன். அவன் நல்ல வேலையும் செய்தான். அவனுடைய வருமானமும் மிகவும் நன்றாக இருந்தது. அவன் என் மேல் படிப்பை முடிக்க உதவினான். நான் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அப்பாவிடம் பேசிக்கொண்டே இருந்தேன். நான் அப்பாவிடம் நான் இங்கு நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்பாவிடம் அம்மாவை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். அக்காவிடம் அத்தானை சமாதானப்படுத்தி அத்தானுடன் வெளிநாடு செல்ல சொல்லுங்கள் என்று சொன்னேன். என் அத்தான் கத்தாரில் வேலை செய்தார். அத்தானின் மீது எந்த தவறும் இல்லை. அவர் அந்த முரடர்களுடன் வாழவில்லை. நான் சொன்னதால் அக்கா அத்தானுடன் வாழ முடிவு செய்தார். அத்தான் அக்காவை வெளிநாட்டிற்கு கத்தாருக்கு அழைத்து சென்றார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் என்னால் அக்கா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அக்கா, நான் அந்த வீட்டிற்கு மீண்டும் போக மாட்டேன் என்று சொன்னாள். அத்தான் சம்மதித்து அக்காவை கத்தாரில் அழைத்தார். சரி, இப்போது என் அப்பா அம்மாவும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இங்கே ஜர்கமும் என் அத்தையும் நான் என் பழைய நினைவுகளை மறந்துவிட முழு முயற்சி செய்தார்கள். என் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நான் மறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் என்னால் அந்த விஷயங்களை எப்படி மறக்க முடியும்? என் மீது நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த காயங்கள் இன்றும் என் உடலில் இருக்கின்றன. ஒரு நாள் நான் அழுது கொண்டிருந்தேன். அப்போது ஜர்கம் என்னிடம் வந்து, ஜரினா, உனக்கு கோபம் வராமல் இருந்தால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்றான். நான் ஜர்கமிடம், ஆம் சொல், என்ன சொல்ல விரும்புகிறாய் என்றேன். ஜர்கம், உனக்கு மறுமணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டான். நான் நிச்சயமாக இல்லை. திருமணம் என்றாலே எனக்கு வெறுப்பு. நான் என் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறேன். என் காலில் நான் நிற்க விரும்புகிறேன் என்றேன். அத்தை, சரி ஜரினா, அது நல்ல விஷயம். ஆனால் உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைத்தால் நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டாயா என்று கேட்டாள். நான் நிச்சயமாக இல்லை. அவர்களும் படித்தவர்கள், நல்லவர்கள் தான். ஆனால் என்ன நடந்தது? உண்மை வெளிவந்த போது எனக்கு என்ன நடந்தது? இவ்வளவு இளம் வயதில் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். திருமணம் என்றாலே எனக்கு பயம் என்றேன். ஜர்கம், ஜரினா, நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடன். பார், உனக்கு கோபம் வரவில்லை என்றால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டான். ஜர்கமின் இந்த பேச்சுக்கள் என் உடல் நடுங்க செய்தன. இது எப்படி முடியும்? ஜர்கமிற்கு என்னை பற்றி அனைத்தும் தெரியும். இவ்வளவு தெரிந்தும் ஜர்கம் என்னை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? ஜர்கம் ஒரு நல்ல பையன். அவனுக்கு எந்த பெண்ணும் கிடைப்பாள். மேலும் அவன் நல்ல வேலை செய்கிறான். அப்படி இருக்கும் போது அவன் என்னை போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள எப்படி தயாராக இருக்க முடியும்? ஜர்கம், பார் ஜரினா, நான் அம்மாவிடம் பேசுவேன். நீ ஒரு முறை ஆம் என்று சொல். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கங்களையும் நான் முடித்து விடுகிறேன். நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா காயங்களையும் என் அன்பால் நான் குணப்படுத்துவேன். உண்மையை சொல்ல போனால் நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து நான் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டேன். உன் அப்பாவி முகத்தை பார்த்து நான் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு தெரியும், நீ ஒரு நல்ல பெண். என் அம்மாவுக்கும் இதில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்காது. நான் அம்மாவை சம்மதிக்க வைப்பேன் என்றான். நான் ஜர்கமிடம், இல்லை, இது நடக்காது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஒருபோதும் முடியாது. அத்தை ஒருபோதும் இந்த உறவுக்கு சம்மதிக்க மாட்டாள் என்றேன். ஜர்கம், அவள் சம்மதித்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்று கேட்டான். நான் யோசித்து சொல்கிறேன் ஜர்கம். நான் இன்னும் அந்த விஷயங்களை மறக்கவில்லை. நான் இன்றும் என் குழந்தையை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் இதயம் துடிக்கிறது. நான் என் குழந்தையை பெற விரும்புகிறேன். என் குழந்தையை தொட விரும்புகிறேன். அதனுடன் இருக்க விரும்புகிறேன். ஆனால் என் விதியை பார், அதை என்னால் மார்போடு அணைத்துக் கொள்ள கூட முடியவில்லை என்றேன்.
ஜருகம், ஜரினா பார், நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நீ உன் வாழ்நாள் முழுவதும் தனியாக இருக்க முடியாதல்லவா? உனக்கு ஒரு துணையாவது தேவைப்படும். தனியாக நீ எவ்வளவு காலம் வாழ்வாய் என்று கேட்டான். ஜருகம் என் அருகில் வந்து, பார் ஜரினா, நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்காக நான் உன் குழந்தையையும் ஏற்றுக்கொள்வேன். நீ ஒரு முறை ஆம் என்று சொல். நான் உன்னை திருமணம் செய்து உன் குழந்தையையும் நிச்சயம் உனக்கு திரும்ப பெற்று தருவேன். உன் மடியில் அதை கொண்டு வந்து வைப்பேன் என்றான். ஜருகம் இப்படி சொன்னதும் நான் உடைந்து அழுது விட்டேன். ஜருகமின் மார்போடு அணைத்துக் கொண்டேன். ஜருகம் என்னை தன் கைகளில் அணைத்துக் கொண்டான். அப்போது அத்தை எங்களை பார்த்து விட்டார். ஜருகம் அத்தைக்கு பின்னால் சென்றான். தன் அறைக்கு சென்று அத்தையிடம் முழு கதையையும் சொன்னான். நான் ஜரினாவை நேசிக்கிறேன் என்று சொன்னான். ஜருகம் அத்தையை சம்மதிக்க வைக்க முழு முயற்சி செய்தான். அத்தை, ஜருகம், எனக்கு ஜரினாவை மிகவும் பிடித்திருக்கிறது. நான் ஜரினாவை என் மருமகளாகவும் ஆக்க விரும்பினேன். ஆனால் நீ என் மீது கோபப்பட்டு விடுவாயோ என்று பயந்தேன் என்றாள். இதை கேட்டதும் ஜருகம் அத்தையின் மார்போடு அணைத்துக் கொண்டான். அத்தையும் ஜருகமும் என் அறைக்கு வந்தனர். அத்தை, ஜரினா என் குழந்தையே, நீ நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாய். நீ ஜருகமை திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் எல்லா கஷ்டங்களையும் துக்கங்களையும் மறந்துவிடு. உன் கடந்த காலத்தை மறந்துவிடு. உன் வாழ்க்கையை புதிதாக தொடங்கு என்றாள். நான் என் அத்தையின் மார்போடு அணைத்துக் கொண்டேன். இந்த உறவுக்கு நான் தயாரானேன். அத்தை அம்மாவையும் அப்பாவையும் அழைத்தார். அப்பா எங்கள் திருமணத்தை கோலாகலமாக நடத்தினார். இன்று நான் ஜருகமின் மணமகளாக அவனது அறையில் உட்கார்ந்திருந்தேன். ஜருகம் என் அருகில் வந்து என்னை தன் கைகளில் அணைத்துக் கொண்டான். தன் அன்பால் என்னை மூழ்கடித்தான். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மெதுவாக நேரம் இப்படியே கடந்தது. 4 மாதங்கள் கடந்து விட்டன. ஒரு நாள் ஜருகம் என்னிடம் வந்து, ஜரினா, நாம் அலகாபாத் செல்ல வேண்டும் என்றான். அலகாபாத் என்ற பெயரை கேட்டதும் என் மனம் நடுங்கியது. ஜருகம், வா, நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன் அல்லவா? நான் உன்னை உன் மகனுடன் சந்திப்பேன் என்றான். ஜருகம் அரசு வேலைகளில் அலகாபாத்தில் போஸ்ட்மேன் வேலை செய்தான். அவனுக்கு ஒரு அரசு வீடு கிடைத்தது. அங்கே என்னை கொண்டு சென்றான். நாங்கள் இருவரும் அங்கே மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். 2 வருடங்களுக்கு பிறகு நான் மீண்டும் கர்ப்பமானேன். அலகாபாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. என் வயிற்றில் இருந்த குழந்தை மிகவும் குறைவாகவே அசைந்தது. அவ்வப்போது பரிசோதனையும் நடந்து கொண்டிருந்தது. மருத்துவர் எனக்கு படுக்கையில் ஓய்வெடுக்க சொன்னார். என் அத்தையும் என்னுடன் இங்கே வந்திருந்தார். ஏனென்றால் என்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. அத்தை என்னை கவனித்துக் கொண்டிருந்தார். ஜருகம் என்னை பார்த்து கொண்டிருந்தார். என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போய் கொண்டிருந்தது. எனக்கு 9வது மாதம் நடந்து கொண்டிருந்தது. மருத்துவமனை ஊழியர்கள் என்னை 15 நாட்களுக்கு முன்பே அனுமதிக்க சொன்னார்கள். ஏனென்றால் எனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்க வேண்டும். நான் இங்கு வார்டில் உலாவிக் கொண்டிருந்தேன். அப்போது என் பார்வை ஒரு மனிதன் மீது பட்டது. அவன் மிகவும் கவலையாக தோன்றினான். நான் அந்த மனிதனை நன்கு அடையாளம் கண்டு கொண்டேன். ஏனென்றால் அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, என் முதல் கணவர் ஜோரன். அவர் மிகவும் கவலையாக தோன்றினார். இப்போதே அழுது விடுவார் போல் இருந்தது. சற்று தூரத்தில் நான் ஜோரனின் அப்பா அம்மாவையும் பார்த்தேன். இருவரையும் பார்த்ததும் நான் என்னை மறைக்க முயன்றேன். ஏனென்றால் நான் அந்த மனிதர்களின் முன் செல்ல விரும்பவில்லை. எனக்கு அவர்கள் மீது கடும் வெறுப்பு இருந்தது. நான் மருத்துவரிடம் விசாரித்த போது மருத்துவர் சொன்னதை கேட்டு என் காலடியில் இருந்த நிலம் சரிந்தது. அவர் என் முதல் கணவரின் மனைவி இறந்து விட்டதாக கூறினார். அதனால் தான் அந்த மனிதன் இவ்வளவு கவலையாக இருக்கிறான். காலையில் அந்த பெண் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பல வருடங்களாக புற்றுநோய் சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. மருத்துவர் கைவிட்டு விட்டதாக சொன்னார். புற்றுநோய் காரணமாக அவளை காப்பாற்றுவது மிகவும் கடினம். புற்றுநோயால் தான் அவள் இன்று இந்த உலகை விட்டு சென்று விட்டாள். மருத்துவர் சொன்னதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு மிகவும் கடுமையான வலி ஏற்பட்டது. நானும் மயங்கி விட்டேன். எனக்கு நினைவு வந்தபோது என் 2வது கணவர் என் முன் கவலையாக நின்றிருந்தார். என் அத்தையும் என் பக்கத்தில் நின்றிருந்தார். அவர்கள் எனக்கு சொன்ன செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன். நான் அசைய விரும்பினேன். ஆனால் அத்தை, நீ ஓய்வெடு, ஏனெனில் உனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்துள்ளது என்று சொன்னார். எனக்கு அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் குழந்தை பிறந்தது. நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன். ஜருகம் கவலையாக இருந்தான். ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. அவன் என்னை பற்றி மிகவும் கவலை அடைந்தான். நான் அவனுக்கு ஒரு பெரிய புன்னகையை காட்டி, பார் ஜருகம்,
நான் நன்றாக இருக்கிறேன், நீயும் மகிழ்ச்சியாக இரு. நமக்கான குழந்தை இந்த உலகத்திற்கு வந்து விட்டது என்று சொன்னேன். நாங்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி எங்கள் வீட்டிற்கு வந்தோம். அப்போது நான் அத்தை மற்றும் என் கணவரிடம் மருத்துவமனையில் நான் கேட்ட அனைத்தையும் சொன்னேன். பிறகு நான் என் அக்காவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவளிடமும் பேசினேன். அவளுக்கும் நல்ல செய்தி சொன்னேன். நான் மருத்துவமனையில் பார்த்தது முற்றிலும் உண்மை. என் முதல் கணவரின் மனைவி இறந்து விட்டாள். இப்போது அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார். என் சகோதரியும் கத்தாரில் இருந்து அலகாபாத்திற்கு வந்தாள். அவளும் என்னை பார்க்க விரும்பினாள். என் சகோதரி என் மகனுடன் என்னை பார்க்க வந்தாள். என் மகனை பார்த்ததும் என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். என் மகன் இப்போது மிகவும் வளர்ந்து விட்டான். அவனுக்கு முழுமையாக 9 வயது ஆகியிருந்தது. அவனுக்கு என்னை பற்றி தெரியாது. அவனை பார்க்கும் போது அவன் தாயில்லாமல் வளர்ந்தான் என்று தெரியவில்லை. அவன் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மிகவும் சோகமாகவும் இருந்தான். நான் அவனிடம் சோகமாக இருப்பதற்கான காரணத்தை கேட்டேன். அவன் மிகவும் அழுதான். என் அம்மா இந்த உலகத்தில் இல்லை, எனக்கு என் அம்மாவின் நினைவு வருகிறது என்றான். நான் அந்த குழந்தையிடம் என்ன சொல்ல முடியும்? நான் தான் அவனது உண்மையான அம்மா. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. அவனை மார்போடு அணைத்துக் கொண்டதில் எனக்கு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. என் சகோதரி என் முதல் கணவர் ஜோரன் தான் செய்ததற்கு மிகவும் வெட்கப்படுவதாக சொன்னாள். அவள், உன் சாபம் என் முதல் மனைவியை கொன்றுவிட்டது என்று சொன்னான். அவன் உன்னிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். அவன் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது உனக்கு திருமணம் ஆகிவிட்டது, உனக்கு ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது என்று. இந்த செய்தி அவனுக்கு தெரிந்தால் அவன் இன்னும் அதிகமாக உடைந்து விடுவான். நான் இந்த செய்தியை அவனுக்கு கண்டிப்பாக சொல்வேன். நான் மகனை வளர்த்துக் கொள்வேன், ஏனெனில் எனக்கு இதுவரை எந்த குழந்தையும் இல்லை. உன் அத்தான் இவனை என் சொந்த குழந்தையை விட அதிகமாக பாவித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் என்றாள். நானும் என் தாய்மையை புரிந்து கொண்டேன், நிம்மதி அடைந்தேன். பரவாயில்லை, என் மகன் என் சகோதரியின் மடியில் இருப்பான் என்று நினைத்தேன். நான் என் எதிரிக்கு எந்த சாபமும் கொடுக்கவில்லை. ஒருவேளை என் பெருமூச்சி ஜோரனுக்கு தண்டனை கொடுக்க விரும்பி இருக்கலாம். ஏனெனில் அவன் தன் முதல் மனைவிக்காகத்தான் என்னை தள்ளிவிட்டான். அவனுக்கு தன் முதல் மனைவி மீது அவ்வளவு அன்பு இருந்திருந்தால் அவன் ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டான்? அவன் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கலாம், தன் பெற்றோரிடம் மறுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் என் போன்ற அப்பாவின் மீது தன் ஆளுமையை காட்டினான். அந்த இளம் வயதிலேயே என்னை அழித்து விட்டான். அதற்கான தண்டனையை கடவுள் அவனுக்கு கொடுத்து விட்டான். இதைவிட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்காது. ஏனென்றால் இப்போது அவன் ஒவ்வொரு நிமிடமும் துடிப்பான். அவனுக்கு முதல் மனைவியும் இல்லை, இரண்டாவது மனைவியும் கிடைக்காது. அக்கா என்னையும் என் மகனையும் சந்தித்து விட்டு வீட்டுக்கு சென்றாள். அவள் இந்த செய்தியை சொன்ன போது உண்மையில் ஜோரன் பைத்தியக்காரன் ஆனான். அவன் தன்னை ஒரு அறையில் பூட்டிக் கொண்டான். அவன் சாப்பிடவும் இல்லை, யாரிடமும் பேசவும் இல்லை. அவனது பெற்றோரும் அவனுக்காக மிகவும் கவலைப்படுகிறார்கள். ஜோரன், நான் ஒரு முறை ஜரீனாவிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்கிறான். ஒருவேளை ஜரீனா என்னை மன்னித்து விடுவாள். அவள் தன் மகனை அழைத்து சென்றாலும் பரவாயில்லை. ஆனால் நான் என் மகனை இப்போது என் சகோதரியிடம் ஒப்படைத்து விட்டேன். ஏனெனில் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. நான் என் முதல் கணவரை ஒருபோதும் சந்திக்க விரும்பவில்லை. நான் அவனது முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. நான் அக்காவிடம் தெளிவாக மறுத்துவிட்டேன். நான் அந்த இழிந்த மனிதனை ஒருபோதும் சந்திக்க விரும்பவில்லை. அவன் இறந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு நீங்கள் கருத்து பெட்டியில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் என் முதல் கணவரை சந்திக்க வேண்டுமா வேண்டாமா? நான் என் மகனை என் சகோதரியிடம் ஒப்படைத்தது சரியா தவறா? எனக்கு உங்கள் கருத்தை கருத்து பெட்டியில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் முதல் கணவர் எனக்கு செய்ததற்கு அவரை மன்னிக்க முடியுமா? நீங்கள் எனக்கு கருத்து பெட்டியில் கண்டிப்பாக எழுதுங்கள். ஏனென்றால் என் அத்தையின் மாமியார் மாமனார் இருவரும் என் அக்கா மீது அழுத்தம் கொடுக்கிறார்கள். நான் ஜோரனை சந்திக்க சம்மதிக்கும்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் ஜோரனை சந்திக்க செல்ல வேண்டுமா வேண்டாமா? நன்றி.